பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாயிருக்கிற சூழ்நிலைமைகளில் ஒன்று நொறுங்குண்ட இருதயம். நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் நொறுங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் சமீபமாய் வந்து நமக்கு என்ன தேவை என்று அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார், மீட்டு கொள்ளுகிறார். இந்த காலை வேளையில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று தாவீது எழுதுகிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பலி செலுத்த வரும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை ஒருபோதும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். தேவனுக்கு ஏற்ற பலி அதுதான். நொறுங்குண்ட ஆவியோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து அவரை உயர்த்துவது, அதுதான் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒருபோதும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அந்த இருதயத்தை தான் கண்ணோக்கி பார்க்கிறார். எதனால நொறுங்கி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். அவர் தம்முடைய தழும்புகளினாலே நம்மை குணமாக்குகிற தேவன். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக உடைக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் தம்முடைய காயத்தினாலே குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய காயங்களை கட்டி ஆற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் பல சூழ்நிலைகளிலே இதயம் நொறுங்குண்டவர்களாய் நீங்கள் காணப்படலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் நம்மை குணமாக்கி நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்முடைய காயம் எதனால் வந்தது என்று அந்த தேவைகளை ஆண்டவர் சந்தித்து அற்புதமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் பணியோடு கூட அவருடைய சமூகத்தில் வருகிற ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பணிவோடு கூட
பணிந்த ஆவியோடு அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நொறுங்கினவர்களின் இருதயத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே அவர் எப்பொழுதும் தங்கி வாசம் பண்ண விரும்புகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் நொறுங்கி போயிருக்கலாம், ஆனால் நம்மை ஒருபோதும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அவருடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் பண்ண ஆவலோடு கூட இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். ஏசாயா 66:2 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு ஆண்டவருடைய வசனத்துக்காக நாம் காத்திருந்து அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்கி போயிருக்கும் பொழுது அவருடைய வசனத்துக்கு மாத்திரம் நாம் நடுங்கி அதை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பெரிய ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கருத்தாய் கை கொள்ளும் பொழுது, அந்த வசனத்துக்காய் காத்திருக்கும் பொழுது நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு போயிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய வசனத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்படுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறது, நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை நம்புவோம், அவருடைய சமூகத்துக்கு ஓடி போவோம். ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளாமல் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டி நம்மை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனையின் நிமித்தமாய், என்ன சூழ்நிலைமையின் நிமித்தமாய் இதயம் நொறுங்கி போயிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய காயங்களையும் ஆற்றி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இன்று முதல் அவர்களுக்குள்ளே நீ தங்கி வாசம் பண்ண போகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.